வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம சேனலில் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது போக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் ஸ்டூடெண்ட்டோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஆப்டிடியூட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பர்சன்டேஜ் அந்த டாப்பிக்கில் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆவரேஜ். ஸோ நம்ம ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபாலோவிங் செட் ஆஃப் நம்பர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரொம்ப 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 சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. இப்போ நம்ம ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், ஒரு 5 நம்பர் 6 நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா ஜஸ்ட் அந்த நம்பர் ஃபுல்லாக கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆவரேஜ் ஆஃப் கிவன் நம்பர் ஈக்குவல் டு இப்போ என்ன நம்பர், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 354 + 251 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். டோட்டல் 7 நம்பர்ஸ் இருக்கு. 7ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ வந்து இவ்வளோதான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் வந்து சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளமும் பேங்க் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேங்க் ரெக்ரூட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின் தான், பாடி வெயிட் ஆஃப் 6 பாய்ஸ் இஸ் ரெக்கார்டட். ஒரு 6 பேரோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வாட் இஸ் தி ஆவரேஜ் பாடி வெயிட் ஆஃப் ஆல் தி 6? அதே மாதிரி தான். ஓகேங்களா? அந்த 6 பேரோட வெயிட்டையும் கூட்டுங்க, கூட்டிட்டு 6ஆல டிவைட் பண்ணிருங்க. வர்ற ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ 66 kg. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க பேங்க் ரெக்ரூட்மெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு RRBல கேட்ட கொஸ்டின். இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, a man bought 5 shirts at ₹450 each. ஓகேங்களா? ஸோ 5 ஷர்ட் வாங்குறாரு, ஒரு ஷர்ட்டும் 450 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதே மாதிரி 4 trousers at ₹750 each. ஓகேங்களா? 4 ட்ரௌசர் ஒன்னோட ரேட் வந்து 750. அதே மாதிரி 12 pairs of shoe at 750 each. வாட் இஸ் தி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் ஆர்டிகிள்? ஓகேங்களா? ஒரு ஆர்டிகிளுக்கும் எவ்வளவு வந்து அவர் ஆவரேஜா செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது முதல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா வந்துட்டு டோட்டல் வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவர் இப்போ ஷர்ட்டுக்காக எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காரு எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 ஷர்ட் வந்து ஒரு ஷர்ட் 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 5 × 450 போட்டால் ஷர்ட்டுக்காக எவ்வளோ செலவழிச்சாருன்னு வந்துடும். அதே மாதிரி ட்ரௌசருக்கு எவ்வளோ செலவழிச்சாருன்னு பார்க்கறதுக்கு 750 × 12 750 × 4 போட்டிங்கன்னா ட்ரௌசருக்கு கிடைச்சிரும். 12 × 750 போட்டிங்கன்னா ஷூஸுக்கு கிடைச்சிடும். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் ஆர்டிகல்? ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் எத்தனை ஆர்டிகல் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஷர்ட் வாங்கியிருக்காரு, 4 ட்ரௌசர் வாங்கியிருக்காரு, 12 pairs ஆஃப் ஷூஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படின்னா 5 + 4 + 12 பார்த்தீங்கன்னா டோட்டலா 21 ஆர்டிகல்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா டோட்டலா வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ண ருபீஸ் பார்த்தீங்கன்னா 14,250 ரூபா, 21 ஆர்டிகல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னம்னா ஜஸ்ட் 40,250 இந்த அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னம்னா வந்துட்டு அவர் வாங்கின ஆர்டிகல்ஸ் 21 ஆர்டிகல்ஸால் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னம்னா டிவைட் பண்ணிடுறோம். வர்ற ஆன்சர் தான் வந்து ஒரு ஆர்டிகலுக்கு வந்து அவர் வந்து எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஓகேங்களா? 678.57. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து சிம்பிளாவே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னம்னா வந்துட்டு எல்லாமே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் மைண்டை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாலே வந்து ஆப்டிடியூட்ல ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்டிடியூட் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஒரு மேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஃபேமிலி வாஸ் 2,200 டூரிங் ஃபர்ஸ்ட் 3 months. ஓகேங்களா? மொதல் 3 மாசத்துக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா ஆவரேஜா 2,200 ரூபா செலவு பண்றாங்க. அடுத்த 4 மாசத்துக்கு வந்து ஆவரேஜா 2,250 ரூபா செலவு பண்றாங்க. அடுத்த 5 மாசத்துக்கு வந்து 3,120 ரூபா வந்து செலவு பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மந்த் வைஸா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டலா வந்து அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க அப்படின்னம்னா 1,260 ரூபா சேவ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் தி ஃபேமிலி. அந்த குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு மந்த்லி இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து
ஒரு மாசத்துக்கும் இப்போ 3 மந்த்துக்கு வந்து ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை மாற்றணும் அப்படின்னம்னா 2200 இன்ட்டு 3 போட்டோம்னா அது வந்து அந்த 3 மாசத்துக்குரிய எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 4 மாசத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வேணும் அப்படின்னம்னா 2250 இன்ட்டு 4. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2200 இன்ட்டு 3 போட்டோம்னா 3 மாசத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிரும். அடுத்த 4 மாசத்துக்குரிய எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து 2250 இன்ட்டு 4. அடுத்த 5 மாசத்துக்கு வந்து 3200 இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னம்னா மொத்தமா அவங்க அந்த வருஷத்துல வந்து எவ்வளவு ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 31,200 ரூபா வந்து அந்த வருஷம் ஃபுல்லா செலவு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா அந்த வருஷத்துல வந்து அவங்க என்ன டோட்டலா வந்து 1,260 ரூபா சேவ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆவரேஜ் கிடையாது, டோட்டலா சேவ் பண்ணுது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டோட்டல் இயர்லி சேவிங்ஸ் வந்து ₹1260. ஓகேங்களா? ஸோ செலவு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ரூபா செலவு பண்ணிருக்காங்க, இவ்வளவு ரூபா சேவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னம்னா எவ்வளவு அவங்க வந்து சேலரி வாங்கியிருக்காங்கன்றது கிடைச்சிடும். ஓகேங்களா? அதை நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டல் இயர்லி இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். டோட்டலா வந்து எவ்வளவு வந்து அவங்களோட இன்கம் வந்து கிடைச்சிருச்சு, இயர்லி இன்கம் கிடைச்சிருச்சு. ஆனா நம்மளுக்கு ஆன்சர்ல கேட்டிருக்கிறது என்னது? ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த வந்திருக்க ஆன்சர் நம்ம என்ன மாத்தணும் அப்படின்னா மந்த்லிக்கு கன்வெர்ட் பண்ணணும். மந்த்லிக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் டிவைட் திஸ் ஆன்சர் வித் 12. ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை 12ஆல வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா மாசம் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,705 ரூபா வந்து அந்த ஃபேமிலியில வந்து வருமானம் வந்து அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையா ரொம்ப மெல்லதான் சொல்லி தர்றேன். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு பேங்க் பிஓல கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா the average of 5 number is 58. ஓகேங்களா? ஒரு 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 58. the average of first 2 number is 48.5. அது first 2 நம்பர் வந்து 48.5 சொல்றாங்க. and average of last 2 number is 53.5 சொல்றாங்க. what is the third number? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெண்டு விதம் அந்த ப்ராப்ளத்தை பிரிச்சுக்கிடணும். மொத்தம் வந்து 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க 5 கோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 5 நம்பர் 5 கோடு போட்டிருக்கேன். இந்த 5ஓட ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா வந்துட்டு 58 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 2க்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 2க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேட்கறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி தேர்ட் நம்பர். ஓகேங்களா? இந்த தேர்ட் நம்பரை தான் கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகல அப்படின்னம்னா வந்துட்டு ஓவர்லாப் ஆகல. ஓகேங்களா? இந்த நம்பர் இது உள்ள போல, அதே மாதிரி இதுவும் உள்ள வரல. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் நிற்கிது. இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர். அவங்க கேட்டிருக்க வேல்யூ வந்து நடுவில் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் 5 நம்பர்ஸ். ஓகேங்களா? முதல் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் 4 நம்பர்ஸ்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓவர்லாப் ஆனா என்னங்கிறத நான் வந்து அடுத்த ப்ராப்ளத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சம் ஆஃப் 4 நம்பருக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த 58 இன்ட்டு 5 போட்டா சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் கிடைச்சிடும். சம் ஆஃப் 4 நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? 2 நம்பர்ஸ்க்கு வந்து 48.5. ஓகேங்களா? ஸோ 48.5 இன்ட்டு 2 போடணும். அதே மாதிரி பிளஸ் 53.5 இன்ட்டு 2 போட்டா சம் ஆஃப் 4 நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? நம்ம அதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்து 58 இன்ட்டு 5 மைனஸ் சம் ஆஃப் 4 நம்பர்ஸ்க்கு வந்து 48.5 இன்ட்டு 2. ஓகேங்களா? அந்த 48.5 இன்ட்டு 2. நெக்ஸ்ட் வந்து 53.5 இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 290 வரும். இதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டான ஆன்சருக்கு போயிடுறேன். ஆன்சர் வந்து 86. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஸோ என்ன மெத்தட்னு சொல்லி கொடுத்தா போதும், நீங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு சேம் மாடல் ப்ராப்ளம் தான் சிபிஎஃப்ல கேட்டது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆவரேஜ் மார்க் ஆஃப் 13 பேப்பர்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 13 பேப்பரோட ஆவரேஜ் வந்து 40. இந்த ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 பேப்பர் இஸ் 42. பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆயிருச்சு. ஓகேங்களா? மொத்தம் 13 பேப்பர் இருக்கு. இதே மாதிரி நீங்க ஒரு 13 கோடு போடுங்க. ஓகேங்களா? 13 கோடு போட்டீங்கன்னா 7 கோடு பார்த்தீங்க அப்படின்னா 42. ஓகேங்களா? அண்ட் தட் லாஸ்ட் 7 அது என்னதுன்னா லாஸ்ட் 7 அதுவும் செய்து உங்களுக்கு வந்து ஓவர்லாப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாப்
ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னம்னா இந்த ஃபார்முலாவோட பிளேஸை வந்து மாத்தி போட்டுருங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 பேப்பர் 7 into 42 பிளஸ் 7 into 35 மைனஸ் 13 into 40. ஓகேங்களா, அதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் புரிச்சுக்கோங்க. ஓவர்லாப் ஆயிருந்தா எப்படி செய்யணும், ஓவர்லாப் ஆகாட்டா எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு அந்த பேப்பரோட ஆன்சர் வந்து 19 அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பியில கேட்ட ஒரு கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து மொத்தம் வந்து 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 45. ஓகேங்களா, 50 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஓகேங்களா, அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து ரெடியூஸ்டு பை 100 கிராம், ஒரு 100 கிராம் என்ன செஞ்சிருது அப்படின்னா ஆவரேஜ்ல குறையுது. ஓகேங்களா, என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் தி வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஹூ லெஃப்ட் தி கிளாஸ், வெளியே போன பையனோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த மொத்த டோட்டல் கிளாஸோட வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிளாஸோட ஆவரேஜ் வெயிட் தான் 45 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. அதை 50ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா அந்த 50 பேரோட டோட்டல் வெயிட் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதை நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டல் வெயிட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 45 into 50 equal to 2250 kg. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா 49 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜா 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45. ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போயிடுறான். ஓகேங்களா, அப்பத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, 100 கிராம் வந்து குறையுது. அப்படின்னா எப்படி பண்றோம் அப்படின்னம்னா ஆவரேஜா 49 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 45 கிலோகிராம், ஒரு பையன் வெளியே போயிடுறான். ஓகேங்களா, அது 100 கிராம் வந்து குறையுது. அப்படிங்கும்போது 49 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 44.9 kg. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா டோட்டல் வெயிட் ஆஃப் 49 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, டோட்டல் வெயிட் ஆஃப் 49 எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ 49 இன்ட்டு ஆவரேஜ். ஓகேங்களா, போட்டால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டல் வெயிட் கிடைச்சிடும். அதான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் 49 வந்து 44.9 இன்ட்டு 49. அந்த மொத்தமா 49 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் என்ன வந்துச்சு இன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் 49 ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணா 49 ஸ்டூடெண்டோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கு 2200.1 இருக்கு. ஓகேங்களா, இப்ப கிடைச்சிருச்சா. 50 ஸ்டூடெண்டோட வெயிட் எவ்வளவு இருக்கு 2250. 49 ஸ்டூடெண்டோட வெயிட் வந்து 2200. அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, மைனஸ் பண்ண போறோம் ரெண்டையும். ஸோ மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னம்னா 49.9 kg. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த வெளியே போன ஒரு பையனோட வெயிட் வந்து 49.9 kg. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதே மாதிரி மாடல்ல தான் மாத்தி 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 கேட்பாங்க. ஒரு போட்ல ஒருத்தர் ஏறுறாரு, ஒரு போட்ல ஒருத்தர் இறங்குறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசி ப்ராப்ளம், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா, ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து ஏ அண்ட் பி அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணுது. அதோட கிலோமீட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 778 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ 778 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது. ஏ டு பி வர்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னா 84 கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும், ஏல இருந்து திரும்ப வர்றதுக்கு பில இருந்து திரும்ப ஏக்கு வர்றதுக்கு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடா 56 கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும் வருது. ஓகேங்களா, ஸோ போகும்போது ஒரு ஸ்பீட்ல போகுது, வரும்போது ஒரு ஸ்பீட்ல வருது. ஓகேங்களா, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் டூரிங் தி ஹோல் ஜேர்னி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஏல இருந்து ஒரு பிக்சட் டிஸ்டன்ஸ் போகுது. ஓகேங்களா, ஏல இருந்து பிக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல போகுது, அதே மாதிரி பில இருந்து ஏக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல வருது. ஸோ ரெண்டுக்கும் மெயின் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா நீங்க போட்டா போதும், 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேங்களா, இதுல எக்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா ஏல இருந்து பிக்கு போற டைம். ஓகேங்களா, ஒய்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பில இருந்து ஏக்கு வர்ற டைம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை தூக்கி நான் சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னம்னா 2 into 84. ஓகேங்களா, ஸோ 84ங்கிறது பாத்தீங்க அப்படின்னம்னா எக்ஸ். எக்ஸ் நான் எதை எடுத்துக்கிறேன், ஏல இருந்து பிக்கு போன டைம் எடுத்துக்கிறேன் 84. ஒய்ங்கிறது பாத்தீங்கன்னா பேக் டு ஏ எவ்வளவு 56. ஓகேங்களா, 56. ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸ் ஒய் போட்டா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 67.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவ்வளவு ஸ்பீட்ல தான் வந்து ஆவரேஜ் அந்த ட்ரெயின் வந்து அதோட ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும்
மெயின் கண்டென்ட் இதுதான். ஓகேங்களா? இதுல தான் உங்களுக்கு வந்து மாத்தி 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 உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து மேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்ம நம்புறேன். ஓகேங்களா? ஸோ எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னம்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வேற டாபிக் எது நம்ம போடணும்னாலும் நீங்க சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து வரிசையா வந்து ஒரு டாபிக்கா நான் வந்து போட்டுட்டே தான் இருக்க போறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இடையில வந்து சார் எங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து எங்களுக்கு இப்பயே தேவைப்படுது, கொஞ்சம் வேகமா எங்களுக்கு அந்த டாபிக் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்காக அந்த டாபிக் நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்டிடியூட் செக்ஷன்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.